வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, பூண்டு குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பூண்டுக்கு நிறைய மருத்துவ குணம் உண்டு. இந்த பூண்டை ஒரு பல் நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா, நமக்கு சளி இருமல் அப்படி இருந்துச்சுன்னா அது குயிக்காக சரியாயிருமா. அப்புறம் பூண்டுனாலே நமக்கு தெரிஞ்ச ஒன்று அப்படின்னா, வாய் தொல்லைக்கு சிறந்த மருந்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த பூண்டை வச்சு நம்ம எப்படி குழம்பு செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் இதுக்கு ஃபஸ்ட்டு பூண்டு ஒரு 20 எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 2 தக்காளி, ஒரு முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். முருங்கைக்காய் உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, நான் போடுவேன் எப்போதும். அடுத்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து சாறு பிழிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம். அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு கொஞ்சமாக வெல்லம் கடைசியில் ஆட் பண்ணுவோம். அப்புறம் தாளிக்கிறதுக்கும் டெக்கரேஷனுக்கும் மல்லி இலை, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது அத்தனை பொருளை யூஸ் பண்ணி எங்கள் வீட்டு சைடில் நாங்கள் எப்படி செய்வோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். அதில் 3லேருந்து 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே அதில் உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன். உளுந்தம்பருப்பு பொரிஞ்ச உடனே அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயம் ஆட் பண்ண போகிறோம். வெந்தயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெந்தயம் நல்லா ஃப்ரை ஆன உடனே அதில் எடுத்து வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ண போகிறேன். பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கணும். பூண்டுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பல் பூண்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்குமா. அதே மாதிரி நைட்டு நமக்கு நல்ல தூக்கம் வருமா. பூண்டு இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகுது. இதில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு குக் ஆகட்டும். வெங்காயம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி, முருங்கைக்காய் ஆட் பண்ண போகிறேன். கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி, 2 முருங்கைக்காய். முருங்கைக்காய் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நான் எப்போதும் போடுவேன், அதனால் அதே மாதிரி செய்கிறேன். இப்போ முருங்கைக்காய் நல்லா வேகணும். இந்த ஸ்டேஜில் தேவையான மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள், மல்லித்தூள், நெக்ஸ்ட்டு வத்தப்பொடி. காரம் உங்களுக்கு எத்தனை சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா போகிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இந்த குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் சால்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பூண்டோட இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இப்போது நம்ம ரொம்ப நேரம் கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது காலில் நிறைய ஈரமாகவே இருக்கும். அப்போ நமக்கு காலில் சில சமயம் புண்ணு இருந்துச்சுன்னா அந்த புண்ணு இருக்கிற இடத்துல பூண்டோட சாறு எடுத்து தடவுனா அந்த புண்ணு குயிக்காக சரியாயிருமா. இப்போது இந்த டிஷ்ஷில் நான் கரைச்சி வச்சுருக்கிற புளிச்சாறு சேர்க்க போகிறேன். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு. ஏன்னா முருங்கைக்காய் நல்லா வேகணும், அதுக்கு நமக்கு
கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நான் இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஒரு லிட்டு போட்டு மூடி நல்லா வேக விட போகிறேன். நல்லா மசாலாவோட போகணும். அதே நேரம் நல்லா காயும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற முருங்கைக்காய் வந்து நல்லா வேகணும். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வேக வைக்க போகிறேன். ஹார்ட் டிசீஸுக்கும் பூண்டு வந்து ரொம்ப சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பூண்டு குழம்பு வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இப்போ காய் நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதிக்குது, பபிள்ஸ் வருது. முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கிற வெல்லம், இந்த வெல்லம் போட்டால் நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் இந்த குழம்பு. கொஞ்சமாக வெல்லம் போடுறேன். ஆல்மோஸ்ட் ரெடி பூண்டு குழம்பு. இப்போ நம்ம ஒரு கொதி வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவை கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல ஸ்மெல் இருக்குது. நல்ல சுவையான பூண்டு குழம்பு தயார். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பூண்டு முக்கியமாக வெயிட் லாஸுக்கும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே நேரத்தில் பூண்டு அதிகமாக எடுத்தாலும் நமக்கு சில சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ எதையுமே நம்ம அளவோடு எடுத்துக்குவோம். வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகான பூண்டு குழம்பு, சுவையான பூண்டு குழம்பு தயார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூண்டு வந்து வெறுமனே எடுத்தாலும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் ஆகுமா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த மாதிரி குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டா பெருசாக அஃபெக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங்.